Hi friends, welcome to Honorary Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கற ஒரு தேர்தல் பத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த தேர்தல் பத்திரம்னா என்ன, இப்போ அந்த கேஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கற பத்தின ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேர்தல் பத்திரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 பார்லிமெண்ட்ல இந்த தேர்தல் பத்திரத்தை பற்றி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை 2 ஜனவரி 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தேர்தல் பத்திரம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க 29 ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சில், அதாவது ஸ்டேட் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 29 பிரான்ச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா புதுடெல்லி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்னை, இந்த மாதிரி சில பிரான்ச்சுகளில் மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரம் கிடைக்கும். இது எவ்வளோக்கு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம், 1 கோடி, இந்த மாதிரி ரேஞ்சில் இந்த தேர்தல் பத்திரம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் பத்திரம் இப்போ நான் போய் வாங்குறேன், எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கட்சி பேரில் வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என் பேரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் எஸ்பிஐயில் என்னோட டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த தேர்தல் பத்திரத்தை போய் நம்ம அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி கட்டலாம்னா, ஒன்று செக்கில் நம்ம அமௌண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், இந்த மாதிரி முறையில் மட்டும்தான் அமௌண்ட் கட்ட முடியும். இந்த எலக்ட்ரல் பாண்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தான். அதே மாதிரி இது எப்போ கிடைக்கும், எப்போல்லாம் இது எஸ்பிஐ பேங்க்ல சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலாண்டுலேயும் 10 நாள், அதாவது மொதல் 10 நாள் மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்டை எஸ்பிஐ பேங்க் அந்த 29 பிரான்ச்சில் சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கடந்த லோக்சபா எலெக்ஷன் அப்போ மட்டும் 30 நாள் இதை சேல் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்டை எந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஒவ்வொரு கட்சியோட எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணுங்கிறது ஒரு எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சியோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அமௌண்ட்டை அவங்க டெபாசிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 5 நாள் மட்டும்தான் வேலிடிட்டி. அந்த 5 நாள் தாண்டி போயிடுச்சுன்னா இது யார் பணம் கட்டினாங்களோ அவங்களுக்கு போகாது, எந்த கட்சி பேரில் கட்டினாங்களோ அவங்களுக்கு போகாது. அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டுக்கு இந்த அமௌண்ட் போயிடும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்டை இப்போ நான் ஒரு கட்சி பேரில் நான் கொடுக்குறேன், அதே மாதிரி ஒரு கட்சி வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு டேக்ஸ் ஃப்ரீயும் கொடுத்துருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேஸில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும், அப்டேட் வரைக்கும் இப்போ குணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எலக்ட்ரல் பாண்டு 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து அப்பையிலேருந்தே ஏடிஆர் அப்படின்ற அமைப்பு, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், காமன் கேஸ், அப்புறம் இன்னும் சில தன்னார்வ நிறுவனங்கள், அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க இந்த தேர்தல் பத்திரத்தை எதிர்த்து. இதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் 6 ஆண்டுகள் அதை விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. February 15 ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, எலக்ட்ரல் பாண்டை ரத்து பண்றோம், எஸ்பிஐ இனிமேல் எலக்ட்ரல் பாண்டை இஷ்யூ பண்ணக்கூடாது. அதே மாதிரி தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம், அதே மாதிரி வருமான வரி திருத்த சட்டத்திலையும் அந்த சட்டத்தையும் ரத்து பண்றாங்க. அந்த சட்டங்களை ரத்து பண்ணதோட மட்டும் இல்லாம மார்ச் 6க்குள்ள எஸ்பிஐ யாரெல்லாம் இந்த பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க, எந்த கட்சிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸை எஸ்பிஐ மார்ச் 6க்குள்ள எலெக்ஷன் கமிஷனை கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் மார்ச் 13க்குள்ள வெளியிடணும்னு சொல்லி February 15 ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து எஸ்பிஐ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கால அவகாசம் வேணும், ஜூன் 30 வரலும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப இதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் ஒரு சாதாரண இந்த சின்ன தகவலுக்கு எதுக்கு அவ்வளோ அவகாசம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி எஸ்பிஐக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம மார்ச் 11, 2024 நீங்க மார்ச் 12 ஈவினிங்குள்ள இது தொடர்பான அனைத்து விவரங்களையும், யார் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் எந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மார்ச் 15க்குள்ள இந்த டேட்டாவை அவங்களோட வெப்சைட்ல போடணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தன்னோட உத்தரவுல தெரிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரல் பாண்டை பொறுத்தவரைக்கும் இதுவரையும் 11,000 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. அதுல 16,000 கோடி இல்ல, 11,000 கோடியில 6,000 கோடிக்கு மேல பிஜேபிக்கு மட்டுமே போயிருக்கு. அப்படிங்கும்போது இதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, எந்த கட்சி எவ்வளவுக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. இப்போ தனிநபரும் சரி, ஒரு நிறுவனமும் சரி, ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விவரங்கள் வெளியில இல்லை அப்படின்னா, ஸோ அந்த ஆளும் அரசாங்கம் அந்த பணம் கொடுத்த கம்பெனிக்கோ இல்லை இண்டிவிஜுவலுக்கோ சாதகமாக செயல்பட சான்ஸ் இருக்கு. இதுல வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியும் சரி, சில தன்னார்வ அமைப்பும் சரி போராட்டம் பண்ணி இது உத்தரவு கொண்டு வந்திருக்காங்க இந்த கேஸை. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கடுமையான உத்தரவு எஸ்பிஐ மேல கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்டு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் போயிருக்கு அப்படின்ற விவரத்தை எல்லாமே எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த விவரங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையம் மார்ச் 15 அந்த டேட்டுக்குள்ள அவங்களோட இணையத்தில் வெளியிடுவாங்க. அப்போ நம்ம பார்ப்போம் யார் யாருக்கு எவ்வளவு பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மேற்கொண்டு எங்களோட சேனலை இனிமேல் வர அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் குவாலிட்டியான வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுக்கு மேலே மேற்கொண்டு ரெகுலராகவும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.